Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்கள் ப்ரிவியூல பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூல பார்த்தா சூப்பரான லவ் சாங் சொல்ல லவ் ஃபீலியர் சாங் சொல்ல முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ணு அதாவது உங்களுடைய ஐஸை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தா அதை போல் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தா அதை எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத குயிக்காக சிம்பிளாக பார்த்தலாமா. அதுக்கு முன்னாடி இப்போ சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம வீடியோக்களை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு பாருங்கள். அப்புறம் போகிற இது மாதிரி எடிட்டிங் கட்டலாம் அடுத்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுங்க. ஜஸ்ட் இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன். இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு ஆப் லிங்க் நான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப் லிங்க் இருக்கு எடுத்துங்க. உங்கள் எதாவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணுறதுனால மறக்காமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுவோம். என்னுடைய பர்சனல் கான்டாக்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் பார்த்தா வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஜஸ்ட் நீ எந்த ஒரு எஃபெக்ட் எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதில் இருக்கிற இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ண மட்டும் போது குயிக்காக பார்த்தா அந்த வீடியோவை நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களோட ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணால் லிங்க் மூலியமாக பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போலாம் கூகுளில் போய்ட்டு நான் ஒரு ஸ்கேனர் கொடுப்பேன். அந்த ஸ்கேனரை கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க் அதுக்கப்புறம் பார்த்தா QR கோடு ஃபாண்ட்டு தேவைப்படுது. ஃபாண்ட்டு மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவை நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிருக்கணும் யூடியூப்பில் அந்த டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் யாராவது நோட் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த ஒரு டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கு QR கோடு ஃபாண்ட் லிங்க்கு மூணுமே பார்த்து தான் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல எப்படி இந்த ப்ராஜெக்ட் லிங்க்ல எடுக்க கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னா டீட்டெயில்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ வேணாக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடில் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஃபாண்ட்டில் இம்போர்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பார்த்தா முதல்ல உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாமா. ஓகேங்களா. ஜஸ்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் சொல்ல நம்ம வந்துடலாம். ஓகே. ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க அவ்வளோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் பார்த்தா ஷோ ஆகும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா. ஒரு கண் இருக்கும் ஐ இமேஜ். அது ஒரு பர்சனோட இமேஜ். ஓகேங்களா. இது இப்போ இந்த இதில் பார்த்தோன்னா உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தலாமா. அங்கே கீழே கலர் அண்ட் ஃபில் நோக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபில்லு ஃபிட்டு ஸ்டிச்சுன்னு நிறைய ஆப்ஷன் வரும். ஃபில்ட்டுன்ற பட்டனை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஸ்டார் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா வரும். இதில் உங்கள் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அவங்க ஃபோட்டோ செட் ஆகிடும். செட் ஆன ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இங்கே கீழே உங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷனுக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தோன்னா அதாவது உங்கள் கண்ணு தெரியுற மாதிரி இந்த மாதிரி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது போல் பார்த்தா கரெக்டாக உங்கள் ஐஸு அதாவது கண்ணு தெரிகிற மாதிரி இதை மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா. இதே போல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தா வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா. நான் வைக்கிற மாதிரி இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. கீழே பார்த்தா உங்கள் கண்ணை பார்த்தா ஜூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஜூம் பண்ணுற ஆப்ஷனு. இதே போல் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஜூம் இன் பண்ணி கரெக்டாக உங்கள் கண்ணு மட்டும் கரெக்டாக அது மாதிரி பார்த்தா வச்சுங்க. ஓகேங்களா. சிம்பிள் தான். இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இது மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு கண்ணுலேயே பார்த்தா இந்த வீடியோஸ்லாம் மொத்தமே ப்ளே பார்த்து தான் ஆகிடும். குரூப் அண்ட் எடிட் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் எடிட்டே குரூப்னு கொடுத்து நீங்கள் இதில் போய் ஒன்றுமே செக்கே பண்ணவே தேவையில்லை. அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் எந்த ஃபோட்டோ இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் மாஸ்க் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு முடிச்சிருங்க. ஓகே. சாங் எல்லாமே இதில் இருக்கும். ஜஸ்ட் அந்த சிங்கிள் ஃபோட்டோ மட்டும் மாற்றி முடிச்சு பாருங்க. வந்து மேலே ஏற போட்டுங்க கிளிக் பண்ணிடுங்க. அதில் வீடியோ 100 பிக்சர் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து எக்ஸ்போர்ட்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 minutes லோட முடிஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் எந்த ஒரு வீடியோ பார்த்தா சிம்பிளாக வந்து சேவ் பார்த்தா ஆகிடும். இதை பார்த்த வீடியோ பார்த்தா மேக் பண்ணிக்க முடியும். அதை பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இதுக்கான சூப்பரான வீடியோ எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.